வணக்கம். இது இந்திய மாணவர்களுக்கான வீடியோ. அமெரிக்காவிற்கு படிப்பதற்காக செல்லும் மாணவர்களுக்கான இந்த வீடியோ. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் H-1B விசா அறிமுகப்படுத்தியதால் ஏராளமான இந்திய மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதாவது பல கலை படிப்பதற்கும் பல்கலைக்கழக மருத்துவம் படிப்பதற்காகவும் அமெரிக்கா செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்திய மாணவர்களுக்காக ஒரு மாற்று வழி ஏற்பாடு செய்திருக்கிறார் இங்கிலாந்து பிரதமர். அவர் 9 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அமைக்கப்பட இருக்கிறது. இன்று அவர் 125 வல்லுநர்களுடன் தன்னுடைய சகாக்களுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதில் மருத்துவம் மற்ற 9 வகையான பல்கலைக்கழகங்கள் விரைவில் திறக்கப்பட உள்ளன. இந்த பல்கலைக்கழகங்கள் அடுத்த ஆண்டு 26ஆம் ஆண்டு திறக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். $1,00,000 அமெரிக்க H-1B விசா மூலம் செலுத்தி அமெரிக்காவில் சென்று படிப்பதற்கு பதிலாக இந்தியாவிலேயே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் படிப்பது மிகவும் சிறந்ததாக மாணவர்கள் கருதுகிறார்கள். மொத்தம் 9 யுனைடெட் கிங்டம் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்கள் வளாகங்களை திறக்க உள்ளன. பெரும்பாலும் வளாகங்கள் 2026இல் திறக்கப்படும். இந்தியாவில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகிறது. இந்திய பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய பல்கலைக்கழகங்களில் மேற்கொண்டு சிறப்பு பாடப்பிரிவுகளை துவக்க இருக்கிறதாக பல்கலைக்கழக மானியக் குழு கூறியிருக்கிறது. பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் இதில் மிகவும் ஆர்வமாக வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இணையாக நமது பல்கலைக்கழகங்களும் இருக்க வேண்டும் என்று பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க வாய்ப்புள்ளது அல்லது மேன்மைப்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக இந்திய அரசும் பல்கலைக்கழகங்களுக்கு கல்விக்காக நிறைய நிதி ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நம் நாட்டு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அதிகம் செலவு செய்து அனுப்புவதற்கு பதில் உள்நாட்டிலேயே வெளிநாட்டு கல்வியை பெறுவது சிறப்பு அல்லவா? உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.